இங்கே பாருங்க மக்களே, இந்த உலகத்தில் விவசாயம் பண்ணாலே கடனாகி தான் நிற்கணும். அந்த மாதிரி தான் இவருமே ஊர் பஞ்சாயத்தில் விவசாயத்துக்காக அதிகமான கடன் வாங்கினாலே இவனால் கட்ட முடியல. சரின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க இவருக்கு. என்னன்னா, அடுத்த வருஷம் விளையிற விளைச்சல்ல கடன் 80% அடைச்சிட்டும் 20% இவர் சாப்பாட்டுக்கும் அடைக்க சொல்கிறாங்க. இதை நினச்சிட்டு கவலையாக வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மகா அடுத்த வருஷம் பட்டணத்துக்கு போய் படிக்கணும், செலவாகும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பையன், நானும் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு புது ஆட்டோ வாங்கணும், காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு வீட்டில். இதுக்கு எந்த மாதிரிப்பும் தெரிவிக்காம சரின்னு சொல்லி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுல நல்ல விளைச்சல விளைஞ்சிருக்கு. அதெல்லாமே பறிச்சு லோடு ஏற்றி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆனா மார்க்கெட்ல ஆல்ரெடி இன்னொரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. லாரிக்காரங்க பூரா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதனால லோட மாத்துறதுக்கு 2-3 நாள் ஆகும். அங்கனே படுத்துட்டாரு அவரு. இப்ப தன்னோட அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. வீட்டுக்கு மாத்தி விடுவோம்னு சொல்லி நைட் நேரத்துல அமுச்சு விட்டுறாரு வீட்டுக்கு. யாரும் நினைக்காத விதமா அன்னைக்கு நைட்டு ரொம்பவே அதிகமான மழை பெஞ்சு லோடெல்லாம் நனைஞ்சு வேஸ்டா போயிடுது. இதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்ட விவசாயி தன்னோட காட்டுல போய் ஒரு கயிறு எடுத்து தூக்குல தொங்குறாரு. அப்புறம் எப்படியா அங்க ஒருத்தர் பார்த்து நம்ம விவசாயியை காப்பாத்திடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஊர்ல ரொம்பவே கடன் அதிகமானனால ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்க விவசாயியோட அப்பாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த தாத்தா டெய்லியும் பாத்ரூம் போற இடத்துல ஒரு தங்க சிலையை பார்த்து தோண்டி வச்சிருப்பாரு. அந்த தங்க சிலையை யாருக்குமே தெரியாம நைஸா தோண்டிட்டு வந்து உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே காட்டுறாரு. ரொம்பவே மகிழ்ச்சியாகி அந்த சிலையை வித்து ஊர்ல இருக்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு அந்த ஊர்லயே தங்கி வாழ்றாங்க.